السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தொழும் பொழுது எமது பார்வை சுஜூத் செய்யக்கூடிய இடத்தில் இருப்பது தொழுகையில் நாம் பேண வேண்டிய முக்கியமான ஒரு ஒழுக்கமாக இருந்திருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்குள் நுழைந்தார்கள் மக்காவுடைய வெற்றியின் பொழுது. அதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்குள் நுழைந்தது முதல் தொழும் பொழுது சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை விட வேறு எந்த பகுதியையும் பார்க்கவில்லை. அதிலிருந்து வெளியாகும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். அந்த தொழுகையிலே சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் என்ற ஹதீஸ் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் உலமாக்கள் தொழும் பொழுது சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை பார்த்து தொழுவது சுன்னத்தானது என்ற கருத்தை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். முஸ்லிம் இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்கப்பட்டது, தொழுகையில் நமது பார்வை எங்கே இருக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், சுஜூத் செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அன்-நஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், தொழக்கூடிய ஒருவர் சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை விட வேறு எந்த பகுதியையும் பார்க்க கூடாது என்று சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷஹுதிலே இருக்கும் பொழுது, அத்தஹியாத்திலே இருக்கும் பொழுது மாத்திரம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கின்றது. ஒன்று சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை பார்ப்பது, அல்லது நாம் நீட்டி இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் என்று சொல்வோம் அந்த விரலை பார்ப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷஹுதிலே இருக்கும் பொழுது தனது ஆள்காட்டி விரலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நாம் இந்த விரலை, ஆள்காட்டி விரலை உயர்த்துவோம். அதனுடைய நோக்கம், அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் யாரும் இல்லை என்பதை நாம் வாயால் அந்த தஷஹுத் சொல்வது போன்று எமது சைக்கினையினால், இஷாரா மூலமாக நாம் நிரூபிக்கின்றோம் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நிரூபிப்பதுதான் அதன் நோக்கமாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷஹுதிலே வைத்து இந்த ஆள்காட்டு விரலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இதே போன்று கண்ணியமானவர்களை, ருக்குவையிலே இருக்கும் பொழுது எமது தலை உயரவும் கூடாது, பணியவும் கூடாது. முதுகு எப்படி இருக்கின்றதோ அதே லெவலிலே தலையும் இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொல்லி தொழுகையை ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுவார்கள். ருக்கூக்கு சென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்தவும் மாட்டார்கள், தனையை பணிக்கவும் மாட்டார்கள். நடுத்தரமாக முதுகு என்ன ஸ்டைலிலே இருக்கின்றதோ, எந்த அமைப்பில் இருக்கின்றதோ அதே லெவலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தலையை வைத்துக் கொள்வார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டி இருக்கின்றார். கண்ணியமானவர்களே, தொழுகையிலே டேர்ன் ஆகுதல் என்று வரும் பொழுது 4 வகையிலே நாம் பார்க்கலாம். முதலாவது, ஒருவரது நெஞ்சு டேர்ன் ஆகுவது, ஒருவரது பாடி டேர்ன் ஆகுவது. ஒருவரது பாடி டேர்ன் ஆகும் என்றால் கிப்லாவை விட்டும் ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், தொழும் பொழுது நாம் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி எமது உடம்பு இருக்க வேண்டும். ஒருவரது பாடி கிப்லாவை விட்டும் டேர்ன் ஆகும் என்றால் அவரது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, தொழுகை இன்வெலிடாக மாறிவிடும். இரண்டாவது டேர்ன் இருக்கின்றது, பார்வை. ஒரு மனிதரது பார்வை டேர்ன் ஆகுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இப்படி ஒரு மனிதர் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு தொழுகின்றார். வரக்கூடிய போகக்கூடிய மனிதர்கள் எல்லாம், மஸ்ஜிதில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ சிலர் தொழும் பொழுது அப்படி அனைவரையும் பார்த்து விடுவார்கள். அப்படி பார்க்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட முறையிலே பார்த்து பார்த்து தொழக்கூடியவரை பற்றி கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்திராசுன் யஹ்தரிசுஹு ஷைத்தான் மின் ஸலாத்தில் அப்த். ஷைத்தான் ஒரு மனிதனுடைய தொழுகையிலே எடுக்கக்கூடிய பெருமொரு களவு. அவரது தொழுகையிலே ஷைத்தான் பெருமொரு தீங்கை ஏற்படுத்துகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார். மூன்றாவது, தேவைக்காக வேண்டி தனது பார்வையை திருப்பிக் கொள்வது. ஏதாவது திடீரென்று யாராவது அழுகின்றார், ஏதோ ஒரு ஆபத்தின் குரல் கேட்பது போன்று இருக்கின்றது, அதை பார்ப்பதற்காக வேண்டி நாம் நமது கழுத்தை திருப்புவது அல்லது பார்வையை திருப்புவது, இது மார்க்கத்திலே தேவைக்காக வேண்டி நிர்பந்தமான சூழலிலே அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றது. இன்னும் ஒரு டேர்ன் இருக்கின்றது, கடைசியிலே நாம் சலாம் கொடுக்கும் பொழுது டேர்ன் ஆகுவது.
வலது பக்கமாக இடது பக்கமாக டேர்ன் ஆகுவது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமான சுன்னத்தானது. வாயினால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்வது கட்டாயம், வாஜிப். காரணம், தொழுகையை ஆரம்பிப்பது தக்பீரை வைத்து, தொழுகையை முடிப்பது சலாமை வைத்து நாம் தொழுகையை முடிக்க வேண்டும். அப்படி என்றால் கழுத்தினால் திரும்புவது மாத்திரமல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தொழுகையை முடிக்காவிட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கழுத்தினால் வலது பக்கம் இடது பக்கம் திரும்புவது சுன்னத்தானது, சுன்னத்தான காரியமாக இருக்கின்றது. எனவே இது 4வது டர்ன். இது முஸ்தஹப்பான சுன்னத்தான ஒரு டேர்னாக தொழுக இருக்கின்றது. கண்ணியமானவர்கள், இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, கண்ணை மூடிக்கொண்டு தொழுவது. சிலர் கண்ணை மூடிக்கொண்டு தொழுவார்கள். உலமாக்கள் சொல்கின்றார்கள், இதை பற்றி ஹதீஸிலே தெளிவாக எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் உலமாக்கள் சொல்கின்றார்கள், கண்ணை திறந்து தொழுவதுதான் தொழுகையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்ணை மூடிக்கொண்டு தொழுவது மக்ரூஹானது. ஒருவருக்கு தேவை இருக்கும் என்றால், ஒருவருக்கு கண்ணை திறந்து கொண்டிருந்தால் உள்ளச்சத் ஏற்படாமல் இருக்கின்றது, தொழுகைக்கு டிஸ்டர்பாக முன்னுக்கு ஏதாவது அடையாளங்கள் ஏதாவது விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று இருக்கும் பொழுது கண்ணை மூடி தொழுதால் தான் அவருக்கு உள்ளச்சம் உண்டாகும், தொழுகை திருப்தியாக இருக்கும் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணை மூடிக்கொண்டு தொழுவதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கின்றது. இப்படியான சட்டத்திட்டங்களை விளங்கி அமல் செய்து சரியான முறையிலே பக்குவமாக தொழுது வெற்றி அடைந்த கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.